நாம இப்ப பார்க்க போறது உலகத்துல ரொம்ப முக்கியமான ஒரு கப்பல் வழித்தடத்துல நடக்க போற ஒரு பெரிய பிரச்சனைய பத்தி. இது ஏதோ ரெண்டு நாடுகளுக்கு நடுவுல நடக்கிற சண்டை மட்டும் இல்ல. இது நம்ம எல்லாரையும் பாதிக்க போற ஒரு குளோபல் கிரைசிஸ். வாங்க, கடல்ல நடக்கிற இந்த டென்ஷனோட முழு பரிமாணத்தையும் இப்ப பார்க்கலாம். இது ஏதோ சினிமா டயலாக் இல்ல. ஈரான் கடற்படை கிட்ட இருந்து வந்த ஒரு உண்மையான நேரடியான வார்னிங். எந்த வார்னிங்கோ இல்லாம ஷூட் பண்ண ரெடின்னு சொல்ற இந்த வார்த்தைகள் நிலைமை எவ்ளோ சீரியஸா இருக்குன்னு நமக்கு உடனே புரிய வைக்குது. இப்ப வாங்க, இந்த உலகளாவிய பிரச்சனைக்கு காரணமா இருக்கிற கடற்பட மோதல கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம். கடல்ல நிஜமா என்னதான் நடந்துச்சு? ஓமான் கடலை இப்படி கற்பனை பண்ணி பாருங்களேன். அது உலக பொருளாதாரத்துக்கே ஒரு சின்ன சுரங்கப்பாதை மாதிரி. அந்த பாதையில ரெண்டு பவர்ஃபுல் கடற்படைகள் நேருக்கு நேரா நின்னு மிரட்டிக்கிட்டா என்னாகும்? அதுதான் இப்ப அங்க நடந்துட்டு இருக்கு. ஈரானிய கடற்படையோட கட்டளை ரொம்பவே கிளியரா இருந்துச்சு. உடனே உங்க ரூட்டை மாத்தி இந்திய பெருங்கடலுக்கு திரும்பி போங்க, இல்லனா நீங்க டார்கெட் செய்யப்படுவீங்கன்னு. குறிப்பா இந்திய பெருங்கடலுக்கு திரும்பி போக சொல்றது அந்த பகுதியில இருக்கிற வர்த்தக வழிகள்ல, அதிலும் முக்கியமா இந்தியாவை நோக்கிய பாதைகள்ல இது எவ்ளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும்னு காட்டுது. ஆனா இதுக்கு கூட்டணி போர்க்கப்பல் ரொம்ப அமைதியா, அதே சமயம் ரொம்ப உறுதியா பதில் சொல்லுச்சு. நாங்க இன்டர்நேஷனல் சட்டப்படி தான் பயணம் செய்றோம், எந்த பிரச்சனை பண்ற ஐடியாவும் எங்களுக்கு இல்லைன்னு தெளிவுபடுத்தினாங்க. இது அவங்களோட சட்டப்பூர்வ உரிமையை நிலைநாட்டுற ஒரு முயற்சி. ஈரான் கடற்படை திரும்ப திரும்ப கடைசி எச்சரிக்கைன்னு சொன்னது. இந்த வார்த்தைகள் நிலைமை எவ்வளவு ஆபத்தான கட்டத்துல இருக்குன்னோ, ஒரு சின்ன பொறி கூட ஒரு பெரிய சண்டையா மாற வாய்ப்பு இருக்குன்னோ காட்டுது. இங்க சர்வதேச கடல் பாதுகாப்பு விதிகள் எல்லாம் காத்துல பறக்க விடப்பட்டு ஒரு நேரடி மோதலோட விளிம்புல நிக்கிறாங்க. சரி, இப்ப என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டோம். அடுத்து ரொம்ப முக்கியமான கேள்வி, இதெல்லாம் ஏன் நடக்குது? இந்த மோதலுக்கு பின்னால இருக்கிற உண்மையான காரணங்கள் என்ன? கடல்ல நம்ம பாக்குற இந்த ஆக்ரோஷம் திடீர்னு வந்ததில்ல. இது பல வருஷங்களா தோல்வியடைஞ்ச டிப்ளமேட்டிக் முயற்சிகளோட நேரடி விளைவு. பேச்சுவார்த்தை மேஜில ஏற்பட்ட விரிசல்தான் இப்ப கடல்ல ஒரு மோதலா வெடிச்சிருக்கு. இந்த மோதலுக்கு வந்த பாதையில 3 ஸ்டெப்ஸ் இருக்கு. முதல்ல 2 தரப்பு பேச்சுவார்த்தைகளும் நின்னு போச்சு. ரெண்டாவதா யுரேனியம் செறிவூட்டல் மாதிரி முக்கியமான விஷயங்கள்ல கருத்து வேறுபாடு அதிகமாச்சு. கடைசியா 2 தரப்புமே தங்களோட சிவப்பு கோடுகளை அடுத்தவங்க தாண்டிட்டாங்கன்னு குற்றம் சாட்ட ஆரம்பிச்சாங்க. இதுதான் இந்த சண்டைக்கு வழிவகுத்தது. சிவப்பு கோடுகள் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஜியோபொலிட்டிக்கல் வார்த்தை. இது ஒரு பேச்சுவார்த்தையோட எல்லைய குறிக்குது. ஒரு நாடு அந்த எல்லைய தாண்டிட்டா இனிமே பேச்சுக்கே இடமில்ல, ராணுவ நடவடிக்கை தான் ஒரே வழின்னு சொல்ற ஒரு அபாயகரமான நிலைமை. சரி, இப்ப இந்த சண்டை நடக்கிற இடத்தோட முக்கியத்துவத்தை பத்தி பாப்போம். இந்த ஒரு குறிப்பிட்ட கடல் பகுதி ஏன் இவ்ளோ பெரிய உலகளாவிய தாக்கத்தை ஏற்படுத்துது? ஓமன் கடல் ஒரு சாதாரணமான கடல் பகுதி கிடையாது. இது உலக வர்த்தகத்தோட உயிர்நாடி. குறிப்பா எண்ணெய் வர்த்தகத்துக்கு இது ரொம்பவே அவசியம். இங்க ஒரு சின்ன தடை ஏற்பட்டா கூட அதோட அலைகள் உலகம் முழுக்க பரவி பொருளாதாரத்தையே ஆட்டம் காண வச்சிடும். ஜியோபாலிட்டிக்ஸ்ல இந்த மாதிரி இடங்களை சோக் பாயிண்ட்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு சின்ன வழிய அடைச்சா போதும், ஒரு பெரிய சிஸ்டமே நின்னுடும். இந்த குறுகிய வழிய கண்ட்ரோல் பண்றவங்க உலக பொருளாதாரத்தோட ஒரு பெரிய பகுதியை கண்ட்ரோல் பண்ண முடியும். அதுதான் இதோட முக்கியத்துவம். அந்த சோக் பாயிண்ட்டை கட்டுப்படுத்துறது எப்படி ஒரு பவர்ஃபுல் பொருளாதார ஆயுதமா மாறும் தெரியுமா? அதுதான் இந்த $200 மிரட்டல். அந்த ஷோக் பாயிண்ட்டை மூடிட்டா என்னாகும்? சிம்பிளா சொன்னா, ஒரு பேரல் கச்சா எண்ணெயோட விலை $200 தோடுங்கிறதா நேரடியான பொருளாதார எச்சரிக்கை. இது உலக பொருளாதாரத்தை உழுக்க போற ஒரு புயலோட முதல் அறிகுறி. $700 இது சும்மா ஒரு நம்பர் இல்ல. இந்த விலைவாசி உயர்வு நடந்தா உலக பொருளாதாரம் ஸ்தம்பிச்சு போயிடும். தொழிற்சாலைகள்ல இருந்து போக்குவரத்து வரைக்கும் எல்லாமே முடங்கி போற அபாயம் இருக்கு. சொல்லப்போனா இது ஒரு துப்பாக்கியை விட சக்தி வாய்ந்த பொருளாதார ஆயுதம். இங்கதான் சைக்கலாஜிக்கல் வார்ஃபேரோட தந்திரமே வேலை செய்யுது. அவங்க உண்மையிலே அந்த வலிய மூடணும்னு அவசியமே இல்ல. மூட போறோன்னு ஒரு மிரட்டல் விடுத்தாலே போதும். அந்த பயமே உலக சந்தைகள்ல ஒரு பீதியை உண்டாக்கி விலைகளை உயர வச்சிடும். இந்த விலை உயர்வு 3 ஸ்டெப்ல நடக்குது. முதல்ல ஒரு மிரட்டல் வரும், ரெண்டாவதா சப்ளை கட்டாயிடுமோன்னு ஒரு பயம் உலக சந்தைகள்ல பரவும், கடைசியா அந்த பயமே போதும் உண்மையான பாதிப்பு வரத்துக்கு முன்னாடியே எண்ணெய் விலை ராக்கெட் வேகத்துல ஏறிடும். சரி, இவ்ளோ நேரம் உலக பிரச்சனைகளை பத்தி பேசணும். ஆனா இதனால தனிப்பட்ட முறையில உங்களுக்கும் எனக்கும் என்ன பாதிப்பு வரப்போகுது? இந்த ஒப்பீடு ரொம்பவே தெளிவா காட்டுது. எண்ணெய் விலை ஏறினா முதல்ல பெட்ரோல் விலை ஏறும். டிரான்ஸ்போர்ட் செலவு அதிகமாகறதால காய்கறியிலிருந்து எலக்ட்ரானிக் பொருட்கள் வரைக்கும் நாம வாங்குற எல்லா பொருளோட விலையும் ஏறும்.
உங்களோட மாச பட்ஜெட் எந்த அளவுக்கு அதிகமாகும்னு யோசிச்சு பாருங்க. பெட்ரோல் செலவுல இருந்து வீட்டு செலவு வரைக்கும் எல்லாமே அதிகரிக்கும். இது எங்கேயோ நடக்கிற பிரச்சனை இல்ல. இது நம்ம ஒவ்வொருத்தரோட வீட்டையும் நேரடியா தாக்க போற ஒரு விஷயம். கடைசியா இந்த ஒரு கேள்வியோட நான் முடிச்சுக்கிறேன். டெக்னாலஜி மூலமாவும் பொருளாதாரம் மூலமாவும் இவ்ளோ நெருக்கமா இணைஞ்சிருக்கிற இந்த உலகத்துல ஒரு சின்ன சண்டை கூட நம்ம அன்றாட வாழ்க்கைக்கு ஆதாரமா இருக்கிற இந்த சப்ளை செயின்களை எவ்ளோ சுலபமா உடைச்சிட முடியும். இத பத்தி யோசிச்சு பாருங்க.